ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த புதுமை படைத்திடும் வசந்த காலத்திற்குள்ளாய் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த லெந்து கால தியான ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமக்கும்படியாய், எங்களுடைய வாழ்வை மீட்கும்படியாய், இந்த உலகத்திற்கு மறுவாழ்வை தந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கை சாம்பலில் தள்ளப்பட்ட வாழ்க்கையை சிங்காரமாய் எங்களை மாற்றி வழி நடத்தும்படியாய் தேவன் நீர் அதை ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த 2026 ஆண்டிலேயும் ஆண்டவரே, குறிப்பாக தவசு நாட்களுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவும், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மூலமாய் நாங்கள் தேவ பலத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு தொடர்ந்து இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஐக்கிய பந்தியிலையும் தேவன் நீர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்திலே 77வது பாடலை 78வது பாடலை நாம் பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினி, இந்த பாடலை நம் அனைவரும் எழுதி நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 78வது பாடல். நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினி, 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்படும் வென்றி மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் நின்றவனமாக மாறி மாறி வாசிப்போம்.
சங்கீதம் 53ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவருடைய எலும்புகளை தேவன் சிதறினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீர் அவர்களை வெட்கப்படுத்தினாய். பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்வளத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடு சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். நாம் இருந்தவனமாக பாடல் புத்தகத்திலே 236வது பாடலை நாம் பாடுவோம். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. இந்த பாடலை நாம் இருந்தவனமாக நாம் பாடுவோம். பாடல் எண் 236வது பாடல். பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அந்த
அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மயங்கி வாடுகிறேன், துங்கனை இறங்குமென ஏகியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தபடி துதிப்பேன், ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பேன். ஆராதிக்க அருகாரம் நேசு அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2026 ஆண்டிலேயும் ஆண்டவர் நம்மை ஒரு தவசு நாட்களுக்குள்ளாய் புதுமை படைக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பழையவைகளை விட்டொழிந்து புதுமையை ஆண்டவரிடம் தேடி சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு நம்முடைய வாழ்வை மீண்டும் ஒரு அழைப்பை தந்து நம்முடைய வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் குறிப்பாக சாம்பலில் அமர்ந்தவர்கள், சாம்பல் புதன்கிழமையிலே நாம் கடந்து வந்திருக்கிறனா, எவனமாய் ஆண்டவர் இந்த சாம்பலானது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்காரத்தை தருகிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை அந்த சாம்பல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தாலும், அந்த சாம்பல் எதற்கும் பயனற்ற நிலையிலே காணப்பட்டாலும், ஆனால் அதை கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிங்காரமாய் மாற்றுகிறார். சாம்பலில் அமர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகிற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு பாண்டிங்கை நமக்கு தருகிறார், ஒரு ஐக்கியத்தை தருகிறார். நம்மை அழைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் இருந்தாலும், தள்ளப்பட்ட ஒரு வாழ்வாய் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எதற்கும் பயனற்ற நிலையிலே இந்த உலக வாழ்க்கை நம்மை தள்ளிவிட்டாலும், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே எவனமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை தருகிறார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, சாம்பலில் அமர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம்
1வது வசனம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்திற்கு நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள், கிடந்தார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது முதலாவது துக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எந்த நோக்கத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போமே, ஆனால் தேசத்தை அழிக்க போகிறார்கள் என்ற ஒரு துக்கம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை என்ன பண்ணுகிறார்? சிங்காரமாய் மாற்றுகிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை தள்ளாமல் பதில் தருகிற கர்த்தராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை துக்கமாய் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேதனையோடு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், மீண்டும் அழைக்கிறார். அந்த சிலுவை அண்டை நெருங்கி சேர்வதற்கு ஆண்டவர் சாம்பலில் அமர்ந்தவர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒரு புதுமை படைக்கும்படியாய் இந்த வசந்த காலத்துக்குள்ளாய் நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு அழிக்க போகிற ஒரு வேதனையோடு இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை தள்ளாமல் என்ன பண்ணினார்கள்? அவர்களை ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கே தாழ்மையை அங்கு தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். அங்கு நாம் பார்க்கும் பொழுது சாம்பலில் துக்கத்தோடு சாம்பலில் அமரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மையை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்திலே என்ன பண்ணினார்கள்? தங்களை தாழ்த்தினார்கள். அங்கேதான் நான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அல்லவா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எவனமாய் ஆண்டவரை தேட வேண்டும், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய வாழ்க்கையிலே சேமத்தை தருவேன். நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு சேமத்தை தருகிறார். ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடைப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து பாரத்தோடு காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு சாம்பலிலே தங்களை தாழ்த்தின பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றினார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை சிங்காரமாய் மாற்றினார். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்காக வேண்டுதல் செய்யவில்லை, தேசத்திற்காக, அழிய போகிற தேசத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வேண்டுதல்கள் முதலாவது நமக்காக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, யோபு பக்தனுடைய வாழ்க்கை. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய சிறையிருப்பை இந்த புதுமை படைத்திடும் வசந்த காலத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்து ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எந்த நிலைகளிலே நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எந்த நிலைகளிலே உடைந்த எண்ணத்தோடு காணப்படுகிறோமோ அந்த நிலையை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? அந்த தேசத்தை அழிக்காதபடி, நம்முடைய வாழ்வை எந்த ஒரு சூழ்நிலையிலும் புறக்கணிக்காதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை தருகிறார்? சிங்காரத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது யோபு பக்தன் சொல்லும் போது சொல்லுகிறான், 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்.
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். தன்னை தாழ்த்தி ஆண்டவரண்டை நெருங்கி சேர்வதற்கு, என்னுடைய வாழ்வை மாற்ற ஆண்டவரால் மாற்றமே முடியும் என்கிற ஒரு விசுவாச நோக்கத்தோடு என்னுடைய வாழ்வை ஒரு புதுமைக்குள்ளாய் அழைத்து செல்ல, ஆண்டவர் அண்டை நெருங்கி செல்ல, சிலுவை அண்டை நெருங்கி செல்ல அவரால் மாத்திரமே வழிநடத்த முடியும் என்பதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி சாம்பலில் உட்கார்ந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அனுபவம், துக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்த பிள்ளைகள் எவனமான துக்கத்தோடு உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேசத்தை அழிக்க போகிறார்கள் என்ற துக்கத்தோடு ஆண்டவரோடு என்ன பண்ணினார்கள், ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள், அந்த சாம்பலில் அமர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது எந்த நிலையோடு ஆண்டவரண்டை நெருங்கி சேருகிறார்கள், சாம்பலுக்கு பதிலாக பிள்ளைகளுக்கு சிங்காரத்தை தருகிற கர்த்தர் எவனமான அனுபவத்தோடு ஆண்டவரண்டை சிலுவை அண்டை நெருங்கி சேருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோனா 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை யாராவது ஒரு வாசியுங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இரண்டாவது நிலை, எப்படிப்பட்ட மனநிலையோடு சாம்பலில் அமருகிறார்கள்? முதலாவது துக்கத்தோடு அமர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றுகிறார். இரண்டாவது நிலை, ஏக்கத்தோடு சாம்பலில் அமருகிறார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை காக்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம். ஆண்டவர் எங்களை காத்து, அதுவும் யார் உட்காருகிறார்? முதலாவது மாதிரி உள்ள ஒரு ராஜா உட்கார்ந்து ஜனங்களை அழைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவனமாய் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் சிந்திக்க வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அநேக சூழ்நிலைகளிலே நாம் சிந்திக்கிற ஒரு காரியம் இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் ஒருபுறம் இருந்தாலும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை நம்மை குறித்து ஒரு மேன்மையாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கு ஒரு ராஜாவாய் இருந்தால் கூட தன்னுடைய வாழ்வை யோசிக்கவில்லை, நான் ஒரு ராஜா என்பதை என்ன பண்ணவில்லை, சிந்திக்கவில்லை. தன்னை தாழ்த்தினான். ரெட்டுடுத்தி கொண்டு என்ன பண்ணினார்கள், ஒரு அழைப்பை கொடுத்தார். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எல்லாரும் வாருங்கள், ஆண்டவர் அண்டை அமர்ந்து என்ன சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அண்டை அமர்ந்து ஆண்டவர் நம்மை எப்படியாவது காக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிங்கார வாழ்வுக்குள்ளாய் நம்மை அழைத்து போக வேண்டும் என்பதைக்காக ஆண்டவரிடத்திலே இரண்டாவது நிலையோடு உட்காருகிறார்கள், ஏக்கத்தோடு உட்காருகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். கடந்த ஆண்டிலேயும் நாம் காத்திருந்த அதே காரியத்திற்காக இந்த ஆண்டிலேயும் நாம் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவேதான் அன்னாளுடைய ஏக்கத்தை ஆண்டவர் பார்த்தாரே. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உலக பிரகாரமான மனிதர் சொல்லுவது ஒரு புறமாய் இருந்தாலும், ஆனால் ஜீவனுள்ள தேவன் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு மீண்டும் போகும் பொழுது துக்கமுகமாய் போகவில்லை, ஏக்கத்தோடு போகவில்லை. ஆண்டவர் எனக்கு குழந்தையை தந்து விட்டார் என்று சொல்லி மறுமலர்ச்சியோடு சிங்காரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கடந்து சென்றாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்காரமாய் இந்த ஆண்டு மாற்றுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அதற்காக ஆண்டவர் மீண்டும் ஒரு அழைப்பை தருகிறார். நாம் எவனமாய் காணப்பட வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே துக்கத்தோடு மாத்திரமல்ல, ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? கடந்து வர வேண்டும். எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஏக்கத்தோடு தேவாலயத்தை விட்டு வெளியே நின்று தான் உள்ள வர தகுதி இல்லை என்பதை உணர்ந்து மார்பிலே அடித்தானே, யோசிக்கிறோமா? எப்படிப்பட்ட ஏக்கம், சிந்திக்கிறோமா? எப்படிப்பட்ட ஏக்கம்! ஆண்டவர் பார்த்தாரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலையிலே புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஏக்கங்களை ஆண்டவர் அறிகிற கர்த்தர், நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிற கர்த்தர். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது பிள்ளைகளை காக்கும்படியாய் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் தம்முடைய ஊழிய பாதையிலே ஒரே ஒரு ஆட்டை காக்கும்படியாய் சென்றார். உண்மைதானே? ஹல்லேலூயா. 99 ஆட்டை விட்டு விட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் இல்லை. ஒரே ஒரு ஆடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு விட்டு போன அந்த ஒரு ஆடு தான் முக்கியம். அதுதான் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு? சொல் பேச்சு கேட்காம, ஆண்டவருடைய வார்த்தையை காக்காம எப்படி இருந்துச்சு? செயல்பட்டுச்சு. ஆண்டவர் அந்த ஆட்டை பிடித்து அமர்த்தி தோளிலே சுமந்து கொண்டு வரும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை எப்படி, எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு இருந்த ஒரு ஆண்டவருடைய வாயிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருமேனால், நான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட என்ன பண்ணுங்கள்? சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். ஆண்டவருக்கு உடைய சித்தம் என்னவென்றால், தம்முடைய பிள்ளைகளை சாம்பலிலே உட்கார வைப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் அல்ல. மீண்டும் ஆண்டவர் உணர்த்துகிறார், நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவர் அந்த 99 ஆடை கூட்டு ஆண்டவர் தைரியமாய் விட்டுட்டு போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி? ஆண்டவரிடத்திலே துக்கத்தோடு தேட வந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு சிங்காரமாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஏக்கத்தோடு தேடும்படியா இந்த லெந்து நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை சிங்காரமாய் மாறுவதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு அழைப்பை கொடுக்கிறார், ஒரு அழைப்பை தருகிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவர் அழைத்து நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது ஒரு வாசியுங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து, ஆம் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு 3வது நிலை எவனமாய் சொல்லுகிறார்கள் என்றால், தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் துக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்வை சிங்காரமாய் மாற்றின தேவன் மாத்திரமல்ல, ஏக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை காக்கும்படியாய் ஏக்கத்தோடு அமர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்வை சிங்காரமாய் மாற்றுகிற தேவன் அல்ல. கடைசியாய் சொல்லுகிறார், தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன பண்ணினார்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்தார்கள். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து நம்முடைய குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் அண்டை நெருங்கி சேர்வதற்கு பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுடைய உடன்படிக்கையும் கிருபையும் நீர் என்ன பண்ணுகிறீர்? காக்கிற கர்த்தர். நீர் எப்போதும் பிள்ளைகளுடைய வாழ்வை காக்கிற கர்த்தர்.
தம்முடைய பிள்ளைகளுடைய தரிசனத்தை அறிந்து கொண்டு அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சாம்பலில் அமர்ந்தார்கள். தானியேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேண்டுதல் யாருக்காக காணப்படுகிறது? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்விக்குறியை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார்கள், நோக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்து தம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன பண்ணினார்கள்? சாம்பலில் அமர்ந்து சிங்காரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதை நாம் பார்க்கும் பொழுது அதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 9ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். அவர் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை என்ன பண்ணு? அறிந்து கொள். 70 வாரங்களாய் சொல்லப்பட்ட குறிக்கப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணினார்? நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்களாய் புறக்கணிக்கப்பட்ட தரிசனங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளாய் நடந்து செல்ல வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே என்னை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவர், அதை இந்த ஆண்டு எனக்கு நிறைவேற்றுவாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாய் அந்த தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சிங்காரமாய் மாற்றுகிற கர்த்தர். அந்த தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சிங்காரமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உரியதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு கிருபையின் நாட்களாய் தந்து ரொம்ப சிந்திக்க வேண்டும். அநேகருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து, நமக்கு ஒரு அழைப்பை தந்து, இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய வாழ்வை, சாம்பலில் இருக்கிற வாழ்வை சிங்காரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆண்டவர் துக்கத்தை மாற்றும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஏக்கத்தை மாற்றும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று நாம் தீர்மானித்திருக்கிற ஒரு தரிசனத்தை, ஒரு நோக்கத்தோடு அந்த காரியத்தை நிறைவேற்றி தரும்படியாய் இந்த ஆண்டு நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் அண்டை நெருங்கி சேர்வோமா? ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்கார வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். வாசிக்கிறீர்களா? கடைசியாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, அதாவது ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்பது துக்கத்தோடு, ஏக்கத்தோடு, நோக்கத்தோடு ஆண்டவரண்டை நெருங்கி சேருகிற நமக்கோ அது தேவ பலனாய் தந்து நம்முடைய வாழ்வை சிங்காரமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தந்து இந்த ஆண்டிலே இந்த சிலுவை தியான ஆராதனைகளிலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் அண்டை நெருங்கி சேர்வோம், சிலுவை அண்டை நெருங்கி சேர்வோம். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 239வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 239வது பாடல் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில்
கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற வினையாக ஈந்தனரே. மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மன்னவன் எம்மாத்திர மன்னவாவும் தயவே. மன்னிலவன் எம்மாத்திர மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நாம் அனைவரும் உட்கார்வோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திலே நம்மை நாம் ஆயுதப்படுத்திக் கொள்வோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நாம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்திற்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசைத்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக
நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார்.
கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
தீக்கற்று சாவேனே தெய்வீக போஜன மெய்மன்னா தேவரே மன்னோரின் அமிர்தம் என் ஜீவ ஊற்று நீர். நானூற்றி 75வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையோ சிங்கார வாழ்வுக்குள்ளாய் அழைத்து செல்கிறது என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த லெந்து நாட்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் புதுமை படைத்திடும்படியாய், சிலுவையோடு நெருங்கி சேரும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற அனைத்து கிருபைகளை, இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசனம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இருந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் மென்மேலும் புதுப்பித்து கொண்டு இன்னும் நெருங்கி சேர, உம்மண்டை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுக்கு கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம்.
இப்போதும் ஆண்டவரே ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் படைத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளுக்காக செபிக்கிறோம். இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள், குறிப்பாக ஆராதனை முடிந்த பின்பு உங்களுக்கான சுயவெறுப்பு உண்டியல் ஆயத்தமாய் இருக்கிறது. போதகர் அம்மா அவர்கள் அதை நீங்கள் குடும்பத்திற்கு ஒரு உண்டியல் பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை இதே போல சிலுவை தியான ஆராதனை சரியாக 1 மணி நேரம். நீங்கள் 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா சரியாக 1 மணி நேரத்துக்குள்ளாய் நான் முடித்து விடுவேன். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.